இந்திய வரலாறுலேயே நீண்ட காலம் பிரதமர் பதவியை வகித்தவர் பட்டியல்ல மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை பின்னுக்கு தள்ளி பிரதமர் மோடி 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. இந்தியாலேயே பிரதமர் பதவி அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த பல அதிகாரங்களை படைத்த ஒரு முக்கியமான பதவி. இந்த பதவியை நீண்ட காலம் அலங்கரித்த பெருமை ஒரு சில பேருக்கு தான் உண்டு. நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர்கள் பட்டியல்ல முதலிடத்துல ஜவஹர்லால் நேரு இருக்காரு. இதன் தொடர்ச்சியா 16 ஆண்டுகள் 288 நாட்கள் இடைவெளியே இல்லாம மிக நீண்ட காலம் பிரதமரா பதவி வகித்தவர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காரு. இந்திய பிரதமர் பதவியை நீண்ட நாட்கள் அலங்கரித்த நபர் அப்படிங்கிற பெருமை ஜவஹர்லால் நேரு வசமே இருக்கு. தற்போது பார்த்தோம்னா இந்த பட்டியல் பிரதமர் மோடியும் இடம் பிடிச்சிருக்காரு. நீண்ட காலம் இந்திய பிரதமராக பதவி வகித்த 2வது நபர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரரா மாறி இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை பின்னுக்கு தள்ளி மோடி 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி இந்திய பிரதமரா பதவியேற்றாரு. அதனை தொடர்ந்து 2019வது வருஷத்திலையும் 2024வது வருஷத்திலையும் நாடாளுமன்ற தேர்தல்ல தொடர்ச்சியா வெற்றி பெற்று 3வது முறையாக நாட்டின் பிரதமரா மோடி பதவி வகித்து வராரு. 1966ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி முதல் 1977ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி வரைக்கும் 4077 நாட்கள் தொடர்ச்சியா பிரதமரா இருந்த இந்திரா காந்தியுடைய சாதனையை பிரதமர் மோடி தற்போது முறியடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுதந்திரத்திற்கு பிறகு மோடி காங்கிரஸ் இல்லாத பிரதமர் மிக நீண்ட காலம் பணியாற்றியவர் மற்றும் உயர் பதவியில 2 முழு பதவி காலங்களை நிறைவு செய்தவர் அப்படிங்கிற பெருமையும் பெற்று இருக்காரு. அன்னை இந்திரா காந்திக்கு பிறகு பெரும்பான்மையோட மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பிரதமர் மோடி தான். ஏற்கனவே குஜராத் முதல்வராக பல ஆண்டுகள் அவர் பதவி வகித்திருப்பதால மாநிலத்திலையும் மத்தியிலையும் 24 ஆண்டுகள் அரசாங்கத்தை வழிநடத்தியதற்கான புதிய மைல்களையும் மோடி எட்டி பிடித்திருக்காரு.